Hello, my dear brothers and sisters. Welcome back to our channel. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வந்துகிட்டு சந்தோஷமா இருந்தேன். அப்படி என்ன நோட்டிபிகேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா அதை பத்தி தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹாப்பினஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஜிபட் 2024 அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் எழுதுனவங்களுக்கும் ஸ்டைஃபண்ட் வந்துட்டு கொடுக்க போறாங்க. யாரு என்ன எங்க நடத்த போறாங்க அப்படின்றத பத்தி எல்லா டீடைல்ஸா வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே கைஸ், அதாவது இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது பிசி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க இருந்தா வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்திருக்கு 5 ஏப்ரல் 2024. நான் வந்துட்டு இங்க டிரா பண்றேன். 5 ஏப்ரல் 2024 தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சர்க்குலர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 யாருக்கு? ஆல் ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு, அதாவது என்னென்ன ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன்லாம் அப்ரூவல் இருக்கோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஓகே, அண்ட் யாருக்கு? ஆல் ஜிபட் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் 2023 to 2024, அதாவது போன வருஷம் பாஸ் பண்ணவங்களுக்கு. அண்ட் மூணாவது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜிபட் எக்ஸாமினேஷன், யாரெல்லாம் ஜிபட் 2024 to 2025 அந்த பேட்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த சர்க்குலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கண்டக்ட் ஆஃப் ஜிபட் எக்ஸாமினேஷன் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஜிபட் ஸ்காலர்ஷிப், அதாவது ஜிபட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணதுக்காகவும் அண்ட் ஆல்சோ ஜிபட் ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கறதுக்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு இதுக்கும். அண்ட் இங்க வந்து என்ன பண்ண அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை என்ன பண்ண அப்படின்னா எக்ஸாம் கொடுத்துறேன். ஓகே, ஜிபட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் இஸ் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்டு தி மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, அதாவது வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னா என்ட்ரி ஆஃப் எம்ஃபார்முக்கு. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஜிபட் எக்ஸாமினேஷன் யார் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஃபர்ஸ்ட் அப்படின்றது கிடையாது, ஜிபட் அதுக்கு முன்னாடி கேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜிபட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 2010 தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து யாரு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது ஏஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுச்சு. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா டில் 2018 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2019 இருந்து 2023 வரைக்கும் யார் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்டிஏ. ஓகே, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல வந்துட்டு அது எதுவும் இல்லை. சரிங்களா? ஃப்ரம் இயர் 2024, இதுதான் ரொம்ப முக்கியம். 2024 இருந்து the Pharmacy Council of India has taken the initiative to conduct the GPAT examination and disbursement of scholarship to the GPAT qualified candidates. 2024 இருந்து ஃபார்மசி கவுன்சில் வந்துகிட்டு எடுத்துக்கிறது எதை கண்டக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா ஜிபட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றதுக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்டைஃபன் கொடுக்கறதுக்கும் யாரு வந்துகிட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஃபார்மசி பிசிஏ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, த கவுன்சில் இஸ் கோயிங் டு கண்டக்ட் த ஜிபட் எக்ஸாமினேஷன் ஆன் 8th June 2024. அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். 8th வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியாச்சு. யாரு எதன் மூலமாக? த்ரூ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது என்பிஇஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ண போறாங்க. இனி ஜிபேட் ஏதாச்சும் உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வெப்சைட்ஸ்க்குள்ள தான் வந்து என்ன பண்ணி போய் பார்க்கணும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. த கவுன்சில் வில் டிஸ்பர்ஸ் த ஸ்டைபண்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் who have passed the GPAT examination in the year of 2023 to 2024 and onwards. 2023 இருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஸ்டைஃபன் கொடுக்க போறாங்க. அண்ட் ஆல்சோ இனி வரப்போறவங்களுக்கும் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்டைஃபன் கொடுக்க போறாங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஜிபேடு வந்துட்டு படிக்கிறதே அந்த 12,400 ரூபா வாங்குறதுக்காண்டி தான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா படிக்கிறாங்க. அது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஃபார்ம் தான் நம்ம வந்துட்டு காசு அவ்வளோ காசு கட்டி படிச்சிருக்கோம். ஸோ எம்ஃபார்மாச்சு நம்ம கையில நம்ம படிச்சுக்கிட்டே நம்ம வந்துக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது கொண்டு வரப்பட்டதே. இது திடீர்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே சஃபர் ஆயிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு ப்ரெஸ்அப் ஆயிட்டு நீங்களும் மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஜிபேட் ரிலேட்டடா வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.